அம்மா ப்ளீஸ் மா சாரிமா. யோ மாப்ள, சொல்லுக்கா. நான் ஒரு விஷயம் சொல்றேன். சொன்ன கேளுமா. நீ முறைச்சாலும் பரவாயில்லையா, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போறேன். அத்தை சொல்ற மாதிரி இந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்குமே புள்ளையார் சொல்லி போட்டு வச்சது நீதான். யோ, நீ மட்டும் ரேணுகா கழுத்துல தாலி கட்டியிருந்தேன்னு வையே மாப்ள, இந்நேரம் உன் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நல்லா நடந்திருக்குங்க. யோ, அந்த குடும்பத்தை சொத்தெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கும்யா. எல்லாத்தையும் கெடுத்து இப்படி சுத்தல்ல விட்டிய மாப்ள. இப்ப பாரு, அத்தை எல்லாரும் உனக்கு எதிராக நிக்கிறாங்க. இது தேவையான சொல்லு மாப்ள. யோ, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம சொத்துக்கிட்டேன்னு பேசிட்டு இருக்க. போயா. நல்லது சொன்னா எவன் இந்த உலகத்துல ஏத்துக்கிறான்? எனக்கு என்ன? அம்மா ஒத்துக்கிறேம்மா, நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆனா இந்த பிரச்சனையை நானே சரி பண்றேம்மா. கார்த்தி ஆனந்தி நானே சேர்த்து வைக்கிறேன். ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கேன்? இவன் அந்த பையன் கார்த்தி தப்பானவன் தானே சொன்னியா? இப்ப இவனே ஆனந்தியோட வந்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றியா? இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டீங்களா? என்ன நடந்தாலும் இப்படியே குத்துக்கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருப்பீங்களா? அம்மா, கார்த்தியை நான் தாமா தப்பா நினைச்சிட்டேன். யாரோ ஒரு 4 ரவுடி பசங்க சொன்னதை வச்சு அவன் தான் ஆனந்திய கஷ்டப்படுத்திட்டான்னு நம்பிட்டாமா. அம்மா, இதெல்லாம் வேற யாரோ செஞ்ச சூழ்ச்சின்னு இப்பதான் எனக்கே புரியுது. இந்த விஷயத்தை கார்த்திக் கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் தான் ஆனந்தியை வர சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. ஆமா பேச்சு, வேலு சொல்ற எல்லாமே உண்மைதான். அந்த பையன் கார்த்தி எந்த தப்புமே பண்ணல. அவன் ரொம்ப நல்லவன் பேச்சு. என்னங்க சொல்றீங்க? இது தெரியாம அந்த பையனை தப்பா பேசி என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேன். இந்த அளவுக்கு பண்ணிட்டேனே, இப்ப எப்படி நான் திரும்பி போய் அந்த பையன் மூஞ்சில முழிக்க முடியும்? அம்மா, அதை பத்தியெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்கிட்ட பேசி திரும்பவும் ஆனந்தியும் அவனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த பையனை கூட சமாதானம் படுத்திடலாம், ஆனா அவங்க அப்பாவை அம்மாவே சமாதானம் படுத்தவே முடியாது. அவங்க போன்ல எப்படி பேசினாங்க தெரியுமா? போதும், நீ செஞ்ச நல்லதெல்லாம் போதும்பா. இப்ப தேவையில்லாம புதுசா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுறாத. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பேச்சு, இங்க வா. அம்மா, நீங்க கும்புற கருப்பு சாமி மேல ஆணையா சொல்றேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, யாரு குறுக்க வந்தாலும் சரி, ஆனந்தையும் கார்த்தியையும் நான் சேர்த்து வச்சே தீருவோமா. இது சத்தியம். இதுக்கு மேல உனக்கு என்ன பேச்சு வேணும்? நீ கும்புற கருப்பு சாமி மேலேயே அவன் ஆணையா சொல்லியிருக்கான். கண்டிப்பா அவன் சொன்னதை நிறைவேற்றி காட்டுவான். நீ கவலைப்படாம நிம்மதியா இரு பேச்சு. ஏதோ சொல்றான், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எல்லாம் அந்த கருப்பு சாமிக்கு தான் வெளிச்சம். அம்மா, எங்கம்மா வந்துட்டு இருக்கீங்க? இங்க அமைச்சர் ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வாங்கம்மா. சார் சார், அங்கதான் சார் வந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவோம். சரி சரி, சீக்கிரமா வாங்க. ஓகே சார். மேடம் வந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இவங்க எதுக்காக என்ன மாட்டி விடுறாங்கன்னு தெரியல. ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
மச்சான், ஜானகி அம்மா சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கும் போல் இருக்கு மச்சான். அது எதுக்காக அந்த பையன் பேரை சொல்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்க போகுது? யோ ஆ? வாய மூடிட்டு சும்மா இருன்னு சொன்னா கேட்க மாட்டியா? நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து முழுசா 3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள நடந்ததெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சா? நடத்துறதே நீதாண்டி. என்ன ஆளுக்கு இவளுக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் இவளும் வேலனும் சேர்ந்து தானே வள்ளி கழுத்துல தாலியை கட்டினது? அதே மாதிரி கார்த்திக்குக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவளே இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? கார்த்திக் மேல கேஸ போட்டு அந்த கேஸ வச்சு அவனை அடிப்பணிய வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஐயோ இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இதுக்குதான் என் பையன் மேல கேஸ் கொடுத்தீங்களா? என் பொண்ணு வாழ்க்கை அழிச்சது பத்தாதுன்னு இப்ப என் பையனோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்களா? இல்லங்க, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏமா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? உங்க பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சீங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா என் பையன் வாழ்க்கையில தலையிட உங்களுக்கு யாருமே அதிகாரம் கொடுத்தது? அதுவும் இல்லாம அவன் பேர்ல ஆளுங்களை செட் பண்ணி போலீஸ் கேஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா.